கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலேயும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்னன்னா, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் எவ்வளவு செழிமையா இருக்கிறதோ அதே போல இந்த ஆண்டு கர்த்தர், நான் விசுவாசிக்கிறேன், உங்களை ஒரு செழிப்புள்ள தேசத்துல கர்த்தர் உங்களை நடுவாராக. உங்க கண்களுக்கு பச்சை பசேன்னு தெரிகிற அளவிற்கு உங்க குடும்பத்தில் விரக்தின்றது ஒன்று இல்லை, சோர்வென்ற ஒன்று இல்லை. எங்கு பார்த்தாலும் ஒரு சமாதானம், எங்கு பார்த்தாலும் ஒரு சுகத்தை கர்த்தர் கிருபையாய் இந்த வாக்குத்தத்தத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவாராக. ஆமேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். அப்படின்னா இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்ன்றது கண்ணுக்கு ரொம்ப பசுமையா இருக்கும், சமாதானமா இருக்கும். சுத்தி இருக்கிறது அத்தனையும் காஞ்சு இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இதை பார்த்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவா நமக்கு தோணும். அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமா நமக்கு தோன்றும். காரணம் என்னன்னா, அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். நான் நம்புறேன், உங்க மனசுல இருக்கிற விரக்திகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி, அந்த வெயில் அடிக்கிறது போல இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் வைப்பாராக. இரண்டாவதாக இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்படின்னா தோண்ட 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 நீரூற்றிலிருந்து வருது, நீரூற்றிலிருந்து தண்ணி நிரம்பி வழியுது, டெய்லி ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டே இருக்குது. அப்படிப்பட்ட புதிய புதிய வருமானங்கள், புதிய புதிய சந்தோஷங்கள், புதிய புதிய உறவுகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து, உங்களையும் என்னையும் கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத, ஆமேன், கரங்களை தட்டும் போதே அந்த வார்த்தை அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். ஆண்டவரே, நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கட்டும், செலவழிக்க வந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, புதுமையாய் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பீராக. ஐடியாக்களை கர்த்தர் தருகிறவர், வருமானத்தை ஆண்டவர் தருகிறவர், புதிய புதிய ஆசீர்வாதங்களை தோன்ற பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதமே என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து நம்மளை நிப்பாட்டுகிறவர் கர்த்தர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் என்ன அப்படின்னா, புதுசா ஆண்டவர் தருகிறவர். டெய்லி காலைதோறும் அவருடைய கிருபைகள் என்னவா இருக்கிறதுனா புதிதா இருக்கிறது. நீங்க வாஞ்சியா இருந்தீங்கன்னா கர்த்தர் புதுசா எல்லாத்தையும் தருவார். ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது டிஃப்ரெண்டா ஆண்டவர் கொடுத்தார். ஒரு வெற்றியை கொடுத்த உடனே கர்த்தர் அமைதியா இல்லை, இன்னொரு வெற்றியை கொடுத்தார், இன்னொரு உயர்வை கொடுத்தார், இன்னொரு வருமானத்தை கொடுத்தார். அதனால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உலகத்தானுக்கு அல்ல, நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க இந்த வசனத்தை உறுதியாய் பற்றி பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு புதுமையாய் நான் இந்த வருஷம் பார்க்கணும், இந்த மாதத்துல நான் பார்க்கணும், எனக்கு புதிதான ஒரு வருமானத்தை கர்த்தர் தரணும், ஒரு புதிதான மகிழ்ச்சியை நான் பார்க்கணும், ஒரு புதுமையை நான் பார்க்கணும். இருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் புதிதான காரியத்தை தருகிறார். ஆமென். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத
நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்கிறது நம்ம தேங்கி நிற்கிறதா ஆண்டவர் ஒரு நாளும் விரும்பல. ஒரே இடத்துல அமைதியா ஒரு குட்டையை மாதிரி ஆண்டவர் இருக்க விரும்பாம ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம பழையதுல ஒரு பாட்டு பாடும், என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தா நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியா என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. இன்னொரு பாட்டு இருக்கு, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. இன்னைக்கு இந்த பாட்டெல்லாம் மறந்து போச்சு. காரணம் என்னன்னா பொங்குறதே இல்லை. ஆமேன். இன்னைக்கு வீட்லையும் பொங்குறது இல்லை, வெளியிலையும் பொங்குறது இல்லை. வீட்டில் ஏன் பொங்குறது இல்லைன்னா குக்கர்னு ஒன்று கண்டுபிடிச்சதுனால வீட்டில் பொங்குறது இல்லை. யாருக்கா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் சட்டியில் என்ன பண்ணும், பொங்கும். அப்படியே அரிசியை அம்மா உள்ளே விட்டு அரிசியை கழுவி சாப்பாட்டை உள்ளே போட்டாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. தண்ணியை நிறைய ஊற்றிருப்பாங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இன்றைக்கி குக்கரில் அடி பிடிக்குது. காரணம் என்ன, உள்ளே என்ன இருக்குன்னே இவங்களுக்கு தெரியல. உள்ளே திறந்து ஒரு டம்ளர் ஊற்றவும் முடியாது. அதுக்கப்புறம் நாத்தம் அடித்ததுக்கப்புறம் எடுத்து குப்பையில் தான் கொட்டணும். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அவங்க தண்ணியை கொஞ்சம் நிறைய வச்சு அப்போ அந்த சாப்பாடு என்ன பண்ணுவோம்னா பொங்கி என்ன பண்ணும், வெளியில் வரும். வந்த உடனே ஒரு கரண்டி எடுத்து உடனே எடுத்து பதம் பார்ப்பாங்க. ஓகே வெந்திருக்குன்னா உடனே கீழே இறக்கி வச்சு வடித்து அது ஆரோக்கியமாக இருந்துச்சு. அந்த காலத்துல எல்லாம் இந்த சுகர் சொல்கிறாங்க, நமக்கு தெரில, இந்த வடித்து சாப்பிட்டா சுகர் என்ன பண்ணுமாமா, கம்மியாகும் அப்படின்றாங்க. அப்போ அது ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த பொங்குறது அப்படின்றது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அதனால நம்ம நஷ்டம். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பாருங்க, இந்த பொங்குற அனுபவம், நிரம்பி வழிகிற அனுபவம் அது நமக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. டெய்லி என்னைக்கோ ஒரு நாள் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அபிஷேகம் கிடைச்சிருச்சா அவ்வளோதான், அந்த அபிஷேகத்தை வச்சே நம்ம நடத்திடுறோம். ஒரு அந்நிய பாஷையின் வரம் கிடைச்சிருச்சா அவ்வளோதான், அதை வச்சே நம்ம நிறைய பேர் அப்போ ட்ராவல் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, தேங்கி நிற்கிற ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நீ பரவி போகிற ஆறை போல, ஆமென், வற்றாத நீரூற்றை போல. அப்போ இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்தில் நம்ம எல்லாரும் என்ன ஜபிக்கணும்னா, எனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நான் இந்த ஆண்டு ஒரு குட்டையாய் அல்ல, தேங்கி கிடக்கிறவனாய் அல்ல, கர்த்தர் என்னை நிரம்பி வழிய பண்ணுகிறவர், என்னை பொங்கி வழிய பண்ணுகிறவர். அந்த தேக்க நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். அந்த தேக்க நிலைமை மாறும். 10 வருடங்களாக இருக்கிற தேக்க நிலைமைகள் மாறும். ஆமே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பரவி போகிற ஆறை போல ஹல்லேலூயா என்னை அப்படி பெருக பண்ணுகிற கர்த்தர். அதனால எல்லாரும் ஜெபிக்கணும், நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அதான் பாடும்போது, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. ஆமேன். அப்போ ஆண்டவர் ஒரு அனுபவத்தை நமக்கு வச்சிருக்கிறார். என்ன அனுபவத்தை வச்சிருக்கிறாருன்னா, ஆமேன், போதும் என்கிற அந்த அனுபவம் அல்ல, போதாது என்கிற அனுபவம். போதும் என்கிற தெய்வ பக்தியினுடைய கூடிய அது ஒரு கேட்டகரி இருக்குது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம், அதனுடைய சாப்டரே வேற. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, பரவி போகிற ஆறை போல். இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவேளை நீங்க தேங்கி கிடக்குறீங்களா, ஒரு குட்டையை போல கிடக்குறீங்களா, பல வருடமாய் நீங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா, ஒரு தேங்கின நிலைமை உங்களுக்கு இருக்குதா? ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். எப்படி உற்சாகப்படுத்துகிறாருன்னா, இல்லை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம், கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற விஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் பரவி போகிற ஆறாக அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை எழுப்புறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தட்டி எடுக்கிறதுக்கு விரும்புகிறார். கர்த்தர் முன்மாரியும் பின்மாரியும் உங்கள் மேல் ஊற்றி அதை நிரம்பி வழிந்தோடும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படும். உங்களுடைய வியாபாரத்தின் மேல் ஊற்றப்படும், உங்கள் குடும்பத்தின் மேல் ஊற்றப்படும். அந்த மழை
வர வர அந்த மழை உங்கள் மேல் நனைய நனைய, அந்த மழை தண்ணீர் உள்ள வர வர எப்படி ஒரு குளம் நிரம்பி வழிகிறதோ அதே போல உன்னதத்திலிருந்து தேவன் அனுப்புகிற அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் அப்படியே கடந்து வரும்போது ஹல்லேலூயா, பொங்கி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. அப்போ ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைங்க, எல்லாம் நமக்குள்ள பொங்கி என்ன பண்ணணும்னா வெளியில போகணும். ஆமென். ஆசீர்வாதம் என்னது? ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருந்து பொங்கி அது என்ன பண்ணணும்? வெளியே போகும். இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட கடன் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு உதவி செய்ய போறீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம்னா, அது உங்களுக்கு ஆண்டவர் நிறைவாய் தந்துட்டாரு. உங்கள் சாப்பாடு மேசையில் சாப்பாடு இருக்குது, உங்களுக்கு போடுறதுக்கு துணி இருக்குது, உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது. இப்போ உங்களுக்கு வர்றதுல என்ன பண்ண போறீங்கன்னா அப்படியே மிச்சம் பொங்கி வருது. இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறது, அதுதான் பிளஸிங். அதே போல எல்லாமே எல்லாமே முதல்ல அதான், நீ உன் கூடாரத்தை ஸ்திரப்படுத்து, நீ ஸ்திரப்படு, அதற்கு பிறகு உன் சகோதரனை. அப்ப ஆண்டவர் என்ன நிரம்புறார் அப்படின்னா, நான் பொங்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களை பொங்க பண்றது தான் நமக்கு நிறைய பேருக்கு வேலை. எல்லாத்தையும் மற்றவங்களுக்கே செய்கிறோம். ஜெபம் பண்ணணும் கூட என்ன பண்ணுறோன்னா அவங்கள ஜெபம் பண்ண சொல்கிறோம், இல்லை அவங்களுக்காக நம்ம பண்ணுறோம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப வெறுமையாக இருக்குது, நம்ம விரக்தியாக இருக்கிறோம். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் நிறையாமல் நீங்கள் திருப்தி ஆகாமல் செய்கிற எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னா அந்த அளவிற்கு பலன் கொடுக்கிறதாய் மாறாது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எனக்குள்ள அந்த பொங்குதல் ஆரம்பிக்கணும். நான் நிறைய பேர் வழிஞ்சு ஓடுறாங்க, நிறைய பேருக்கு பிரயோஜனமாக மாறுறாங்க. இது எல்லாம் யாருக்கு அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு. இது ஒர்க் இல்லை அப்படின்னா, ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் பாருங்களேன், ஒரு மேனேஜர் இருக்கிறாருன்னா அந்த மேனேஜர் ஒருத்தரை உட்கார வச்சிருக்கிறாரு. அவருக்கு அவருடைய அந்த பொதுவாக இதை கேஷியர்னு வச்சுக்கோங்களேன். கேஷியர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் கையில் என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. அவர் கையில் என்ன இருக்கும்? பணம் இருக்கும். எத்தனை பணம் இருக்கும்னா கோடிக்கணக்கான பணம் இருக்கும், பெரிய லட்சக்கணக்கான பணம் இருக்கும். ஆனா எதுவுமே யாருடையது இல்லை. இப்போ அவர்கிட்ட போயிட்டு, பிரதர் ஒரு டீ சாப்பிடணும், அதுக்காக ஒரு 200 ரூபா தேவைப்படுது அப்படின்னு கேட்டால், அவர் கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து ஒரு நோட்டை எடுத்து கொடுக்க முடியுமா? நமக்கு கொடுக்க முடியாது. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று அவர் ஜோப்லேருந்து எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா அவர் என்ன சொல்லுவார், என்கிட்ட ஏன் பிரதர் டேபிளுக்குள்ளே கோடி பணத்தை வச்சிருக்கிறீங்க கேட்டால் காசே இல்லைங்கண்ணே. அவர் காசை எண்றாரு, அவர் காசை சுமக்கிறாரு, அவர் காசு மேலே படுக்கிறாரு, அவர் காசு மேலே உழுறாரு, கண்ணை திறந்தாலே அவர் காசு தான் வருது, கட்ட கட்டமாக பணம் கொண்டு அடுக்கிறாரு. எல்லாமே ஓகே தான்ப்பா, ஆனால் எதுவுமே சொல்லுங்க, அதனால அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? அதனால அவர் உயர்ந்தவர்னு சொல்ல முடியுமா? அதனால அவர் பணக்காரன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, சமாதானத்தை நம்ம கூறுறோம், சந்தோஷத்தை நம்ம கூறுறோம், என்னென்னமோ எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். மற்றவங்களுக்கு யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்துட்டோம்னா அப்படி சொல்றோம். கோவப்படுறவங்க யாரும், நீங்க எதுக்கு பிரதர் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்றோம். குடும்பத்துல சமாதானம் இல்லாம வந்தா நீங்க இப்படி சமாதானம் இல்லாம வரலாமான்னு அவங்கள நம்ம சேர்த்து வைக்கிறோம். எல்லாம் மற்றவர்களுக்கு பண்றோம். ஆனா நம்ம பாத்திரம் மட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல. எப்படி இருக்கு தெரியுமா? இன்னும் என்ன பண்ணவே இல்லை, நிரம்பவே இல்லை. ஆனா உண்மையான ஆசீர்வாதம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா, என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி 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 வழியுதே. இன்னைக்கு ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போறோம். என்ன நிரப்பி, என்னிடத்திலிருந்து பொங்கி, என்னிடத்திலிருந்து நிரம்பிட்டு, இப்போ இந்த தண்ணீர் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறப்போகிறது. இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். கர்த்தர் தேங்கின நிலைமையிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த வருஷத்துல கர்த்தர் கட்டளையிட போறாரு. இந்த வருஷம் நீங்க மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருங்கன்னு இதுவரைக்கும் சொல்லலாம். ஆனா உங்க உள்ளத்துல ஒரு துக்கமா நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, இனி கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்திலிருந்து ஒரு சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு தருகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார்.
நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் பொங்கி வழிகிற ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லலாம், ஆண்டவரே எல்லாம் என்னிடத்திலிருந்து எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா நிரம்பி வழியணும். சத்தமா சொல்லுங்க, நிரம்பி வழியணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது நடக்கும் சிஸ்டர், இது நடக்கும் பிரதர். உங்க வறட்சியை கர்த்தர் இந்த மாதம் மாற்றுவாராக. இந்த வருஷம் கர்த்தர் அந்த வறட்சியை மாற்றுவாராக. ஆமென். அந்த கொஞ்ச எண்ணெயை ஊற்ற வந்து கொண்டே இருந்தது போல அந்த பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர். என் தேவனிடத்திலே இருக்கிற ஆசீர்வாதமே நிரம்பி வழிய பண்ணுகிற ஆசீர்வாதம். இயேசுவே, இப்பொழுது அந்த மகிமை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியட்டும். ஆமென். சந்தோஷம் எனக்குள்ளே பொங்கி வழியட்டும். இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். என் குடும்பத்தின் மேல் அந்த சந்தோஷம் பொங்கி வழியட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் பொங்கி வழியட்டும். அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால முழுவதுமாக மாற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சேர்ந்து வாழி தப்பி நான் இருந்தேன், பாவ வாழி அதை சுமந்தலைந்தே. வாழி தப்பி நான் இருந்தேன், பாவ வாழி அதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டு, அந்த இன்ப நாளில் எந்த கைகளை மேல தட்டி சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றி. சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடாய் தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடாய் தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்த. பாடோ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னும் முற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எதை செய்தாலும் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணணுமாமா? பொங்கி. சத்தமா சொல்லுங்க, பொங்கி அப்படியே நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. பிரதர் சந்தோஷமா இருங்க பிரதர், கவலைப்படாதீங்க பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உள்ளுக்குள்ள ஏன் தான் வாழ்றோமோன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அது சரியான ஆசீர்வாதம் இல்லை. இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த சந்தோஷம் பொங்கி நீங்க என்ன சொல்லணும்னா, பிரதர் சந்தோஷமா இருங்க பிரதர், நானே இவ்வளோ சூழ்நிலையில் கவலைப்படுறதில்ல, நானே இவ்வளோ பிரச்சனையில் கவலைப்படலை, என்ன நடத்தின ஆண்டவர் ஒன்று நடத்த மாட்டாரா? சந்தோஷமா இருங்க பிரதர். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னா பொங்கி வழிகிறது. அப்போ நீங்க ஒரு ஜெப குறிப்பை நீங்க மறந்துடக்கூடாது. எதுக்காக ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே எல்லாம் எனக்குள்ளே இருந்து என்ன பண்ணணும்னா நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. எப்போ நிரம்பி வழியும்? ஒரு பானை இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த டம்ளரே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த டம்ளர் இப்போ கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது, இதை குடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி இப்போ என்னாச்சு? குறைஞ்சிருச்சு. இப்போது இது நம்ம பொங்கி வழியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்க, ஐயோ போதும் 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 அப்படி. அப்போ இப்போ பொங்கி என்ன பண்ணிடுச்சு? அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது எப்போ பொங்கும், எப்போ வழியும் அப்படின்னா, நிரம்ப தான் வழியும். வர ஊத்த தான் வழியும். அப்போது இன்னைக்கு நிறைய பேர் பொங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கொண்டு போய் கேட்கும்போது இவ்வளோ தண்ணி போதுமானா, போதும் வச்சுக்கோங்க, 2 மணி நேரம் தான் பிரசங்கம் பண்ணுவேன், 2 டைம் தான் தண்ணி குடிப்பேன், பெருசாக ஒன்றும் தண்ணி குடிக்க மாட்டேன், அவ்வளோதான், அதுதான் போதும். அப்போது இந்த பொங்குதல் அப்படின்றது உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஊற்றப்பட்டுட்டே இருக்கணும், வந்துட்டே இருக்கணும். அதனால ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான மழையை உனக்கு வருஷிக்க பண்ணுவேன். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், அந்த பொங்குதலுடைய அனுபவத்திற்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிடுறோம், சந்தோஷத்தை ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போ நீங்க இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, ஆனா நாளைக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, குறைவா இருக்குது, அறகுறையா இருக்குது, கொஞ்சமா இருக்குது. ஆனா இந்த சந்தோஷத்தை நீங்க முழுமையா சந்தோஷம்ன்றது என்ன, யாருக்கு சந்தோஷம் வருகிறது, இந்த யார் துக்கப்படுறாங்க, எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை சந்தோஷமா இருக்க முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தோஷமா இருக்கிறார்னா, அவர் எப்படி சந்தோஷமா இருந்தாரு? அவருடைய உடம்புல ஒரு வியாதி இருக்குது, ஆனா சந்தோஷமா இருந்தாரு. அவர் உட்கார்ந்து இருக்கிறது ஜெயில உட்கார்ந்து இருக்காரு, ஆனா அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. சந்தோஷமா இருங்கள் என்கிறத பொங்கி அவர் எழுதுறாரு. அப்ப இவர் என்ன சந்தோஷம் சொல்றாரு, இவருக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிருக்குது? இந்த மாதிரி நீங்க ஆராய்ந்து பார்த்து அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது பொங்கி வழியும் போது உங்களுக்கு என்ன துக்கம் வந்தாலும் உங்க இருதயத்துக்குள்ள அது துக்கமா போகாம அது என்னவா இருக்கும்னா சந்தோஷமா இருக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் ஒன்று நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே என்னை நிரம்பி வழிய பண்ணுங்க. நான் குறைவிலிருந்து எடுத்து கொடுக்க கூடாது, நான் நிரம்பி வழிஞ்சு எடுத்து கொடுக்கணும். என்னிடத்திலிருந்து வழிந்து போய் நிறைய பேர் காப்பாற்றப்படணும், உங்களிடத்திலிருந்து பொங்கி போய் நிறைய பேர் அதை எடுத்துக்கொள்ளணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டு நான் பெருகி என்னிடத்திலிருந்து நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அநேகருக்கு கொடுக்கணும். இது ஒரு ஜெப குறிப்பா மாறணும். இதை ஈஸியா எடுத்துக்காதீங்க. இந்த வருஷம் கர்த்தர் நிறைய பேருக்கு அதை ஆரம்பிக்க போகிறார். உங்க கைகளை உள்ள விட்டு பார்க்கறது அல்ல, உங்க கைகளை தேடி பார்க்கறது அல்ல, உங்க கைகள் வெறுமையே அல்ல. கர்த்தர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்களை நிரம்பி வழிய பண்ணி மேலே எடுக்கிற அளவிற்கு, ஏசப்பா இந்த கைகளை தட்டி கொண்டிருக்கும் போதே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக, அந்த சந்தோஷம் அவர்களுக்குள்ள பொங்கி நிரம்பி வழிவதாகப்பா. அப்படியே ஹல்லேலூயா. இனி தேடி அல்ல, இனி பார்த்து அல்ல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அது வழிந்தோடுகிறதை பார்த்து. ஆமென். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே என்ன பொங்கி வழிய பண்ணுங்க, எல்லாத்துலேயும் திருப்தி. ஹல்லேலூயா. இப்போ ஒரு வீட்டிலே நீங்கள் குடியிருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் 3 பேர் இருக்கிறீங்க, 2 பசங்க நல்லா வளர்ந்துட்டாங்க, நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 2 ரூம் 3 ரூமாவது தேவைப்படும். பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ரூம் கொடுத்தா கூட, நீங்கள் ஒரு ரூமில் குடியிருந்தா கூட, அப்புறம் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் அம்மா அப்பாவோ கெஸ்ட் வந்தால் கூட ஒரு ரூம் உங்களுக்கு தேவைப்படும்னு வச்சுங்களேன். நீங்கள் ஆனால் ஒரே வீட்டில் குடியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்னவா இருக்குது, நமக்கு என்னவா இருக்குது, பற்றாக்குறையா இருக்குது. அப்போ இதை கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம், ஆனா நீங்க ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்ன பிளஸ் பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிங்க, நான் நிரம்பி வழியணும். எப்படி அப்படின்னா, என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தங்கினாலும் இன்னொருத்தர் தங்குற அளவிற்கு என் வீட்டில் அவ்வளோ பெரிய ஸ்பேஸை கர்த்தர் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், உங்களுக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ பொங்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இது உங்கள் தலை மேலே கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நீங்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பொங்கி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். ஸோ பொங்கி வழியானது என்ன அப்படின்னா, ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும்.
என்ன பண்ணணுமாமா? வந்துட்டே இருக்கணும். அப்போ இந்த வருகிறதற்கு என்ன தடையோ அந்த தடையை நீங்க வந்து எடுத்து போடணும். இப்போ வருமானம் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல அந்த வருமானம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், நீங்க தேங்கின நிலைமைக்கு போயிருவீங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த வருமானம் வந்து எப்போ உங்களுக்கு பொங்கி வழியும்னா உங்கள்கிட்ட இருக்கிற தேவை, ஆனா உங்களுடைய இன்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறையவா இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னா நம்முடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது, பானை ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் வர்றது என்னவா இருக்குது? வர்றது கொஞ்சமாக இருக்குது, அதுவும் இடையில ஸ்டாப் ஆயிடுது. அதனால நம்முடைய பாத்திரம் இன்னும் என்ன பண்ணலைன்னா நிரம்பலை. ஏன்னா நம்முடைய பாத்திரத்தில் இருக்கிறத நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆகாரம் இருக்குன்னு வச்சுங்களேன், சர்வ் பண்ணுறாங்கன்னா ஒரு தட்டில் வச்சு சர்வ் பண்ணுறாங்க, அந்த சாப்பாடை போட்டுட்டே இருக்கிறாங்கன்னா வர்றவங்க வந்து கொட்டிகிட்டே இருக்கணும். கொட்டிகிட்டே இருக்க தான் இது என்ன பண்ணாது? குறையாது. ஆனால் கொட்டுறவங்க நிறுத்திட்டாங்கன்னா நீங்கள் 10 பேருக்கு கொடுக்கறது 15 பேருக்கு கொடுத்தீங்கன்னா இது குறைஞ்சிட்டே இருக்குமே தவிர கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஆசீர்வாதம் பெருகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுக்கு செலவு அதிகமாக இருக்குது, இவங்க எடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வரவு குறைவாக இருக்குது, வருமானம் குறைவாக இருக்குது. இது வெறும் நான் பணத்தை மட்டும் சொல்லலை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் சொல்கிறேன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ரெண்டாவது எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே வரவை அதிகப்படுத்துகிற கர்த்தர், வரவை அதிகப்படுத்துகிறவர் கர்த்தர். இப்போ வந்து நமக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருக்கும்போது செலவை கம்மி பண்ணுறது ஞானமா, வரவை அதிகப்படுத்துறது ஞானமா? சொல்லுங்களேன். இப்போ சில செலவுகளை வந்து நம்மளால பண்ணாம இருக்க முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்றதே 85 வருஷம் 90 வருஷம் வாழ்றோம். கர்த்தர் நம்மளை சந்தோஷமாய் வாழ பண்ணுகிற தேவன். நம்ம அனாவசியமா செலவு பண்ண வேண்டாம், ஆனா அவசியமானதுக்கு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும். இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணாத அளவுக்கு கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்கணும், இன்னொருத்தருடைய கை ஏந்தாத அளவுக்கு கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்க இப்ப மனசுல இன்னைக்கு உபவாசம் இருக்கணும்னு நினைச்சா உபவாசம் இருக்கணும், இன்னைக்கு இந்த சாப்பாடை சாப்பிடலாம்னு நினைச்சா என்ன பண்ணிடணும்? பலவீனத்தை நிமித்தம் நம்ம சாப்பிடாம இருந்தா கூட பரவாயில்ல, அந்த லெவலுக்கு இருக்கணும். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க செலவை குறைக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லை. நீங்க செலவு அப்படின்னா அவசியமான செலவையும் நீங்க செய்யாம இருக்கும்போது நீங்க என்னவா மாறிடுவீங்கன்னா நீங்க வளரவே முடியாது. அவசியமான செலவை செய்யாத ஒரு பர்சன் வளரவே, கேட்கல, நல்லா சொல்லுங்க, அவசியமான ஒரு செலவை செய்யாத, அவசியமற்ற செலவை வந்து நான் சொல்லலை, தேவையான செலவை நீங்கள் செய்யலை அப்படின்னா. இப்போ வந்து நான் ஒன்று சொல்கிறேன். உதாரணத்திற்கு நான் வந்து ஒரு 8th 7th 8th எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரியமாக இருக்கும். 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அதுவும் எப்போ ரொம்ப பிரியமாக இருக்கும்னா, நாங்கள் வந்து அன்னைக்கு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் படிக்கும்போது சத்துணவு தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். மத்தியான டைமில் நாங்கள் தட்டி வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸ்கூலில் சாப்பாடு கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன இருக்குன்னு சொன்னால் அப்போ ஒரு சாம்பாரும் ரேஷன் அரிசியும் இருக்கும், அதை கொடுப்பாங்க. ஆனால் என்னவா வைப்பாங்கன்னா ஒரு டைம் தான் வைப்பாங்க, 2வது டைம் வைக்க மாட்டாங்க. ஒரு டைம் வைக்கும்போது நம்மளை ஆளை பார்த்து வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண, எப்படி ஆளை பார்த்து வைப்பாங்க? 2 கோட்டை சட்டமாக குண்டாக இருக்கிறவனுக்கு நிறைய வைப்பாங்க, இவனுக்கு நிறைய தேவைப்படும்னு வைப்பாங்க. நம்மளை ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தா இவனுக்கு கொஞ்சமாக. ஆனால் உண்மையிலே யார் தான் நிறைய சாப்பிடுவா? ஒல்லியாக இருக்கிறவங்க நிறைய, குண்டாக இருக்கிறவங்க. என் வீட்டில் என்னையும் பாசம்மாவையும் கம்பேர் பண்ணால் யார் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவேன்னா நான் அதிகமாக சாப்பிடுவேன், அவங்க கம்மி. ஆனால் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள பார்த்தா இது எந்த கடை அரிசி அப்படி எப்படியும் பாஸ்டம்மா கொஞ்சம் நிறைய தான் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை, சொல்கிறேன் பொதுவாக எங்கள் வீட்டிலே சொல்கிறேன். அப்போ பொதுவாக வந்து என்ன அப்படின்னா, அப்போ வந்து அப்படி தான் இருக்குது. பார்த்த உடனே நம்மளை பார்த்த உடனே ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுன பார்த்த உடனே கொஞ்சம் சாப்பிடும், அது நமக்கு சுத்தமாக பத்தவே பத்தாது. என்ன பண்ணுறது, அதை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருந்தா இந்த 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க பாருங்களேன், விட்ட உடனே ஒரு பசிக்கும் பாருங்களேன், திருடியாவது சாப்பிடலான்னு தோணும். பட் நம்ம போகிற அந்த நேரத்தில் வந்து வீட்டில் எதுவுமே இருக்காதா, அவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஒரு பக்கத்தில் பயங்கரமான கோவம் ஒரு அம்மா அப்பா மேலே, ஏன் இவ்வளோ சாப்பாடு கூட கொடுக்கக்கூடாதா அப்படின்னு தோணும். இன்னொரு பக்கத்தில் ஏன்டா நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்ற ஒரு வருத்தமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இது வந்து இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால, கட்டப்பட்டதுனால அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. சரி, ஓகே, ஆண்டவர் ஆண்டை நடத்துறாரு, இன்னைக்கு நம்ம நல்லா வச்சிருக்கிறாரு, நம்ம நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் சாப்பிட வேண்டிய வயசில், சாப்பிட வேண்டிய நாளில்
சார் நமக்கு இப்படி சாப்பிட முடியாமல், இது ஒரு தேவை. தேவையான நேரத்தில் அந்த ஊட்டச்சத்து இருந்திருந்தா, அன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டிருந்தா, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பலனா இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் தோணுதில்லை. அதனால தேவையானதை நம்ம செலவு பண்றதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். அது தேவை, அது தேவை. அப்போ தேவையை நம்ம குறைக்க கூடாது. எதை நம்ம அதிகமாக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வருமானத்தை அதிகமாக்குறதற்கு. இன்னைக்கு நிறைய பேர் வருமானத்தை அதிகமாக்குறதுக்கு யோசிக்கிறதே இல்லை. அந்த 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 சம்பளம்னா அந்த சம்பளம், அதுலேயே திருப்தி ஆயிடுறது, அதுலேயே அவங்க மனசு அப்படியே போயிடுறது. சரி போதும், இன்னைக்கு வருது, ஒரு வீடு இருக்குது, அவ்வளோதான் அவ்வளோதான். இல்லை, அப்படி அல்ல. நீங்கள் நிரம்பி வழியணும்னா, எது அதிகமாகணும்னா வரவு. செலவை விட வரவு அதிகமானாதான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாய் மாற முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை, கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களை கர்த்தர் வானத்தின் மன்னாவினால் கர்த்தர் போஷித்தார். அவர்களுக்கு தேவையானதை கர்த்தர் வானத்திலிருந்து கர்த்தர் கொடுத்தார். நிரம்பி வழிகிற அளவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அங்கே ஒருவரும் குறைவானவர்கள் இருக்கவே இல்லை. ஒருவருக்கும் பத்தாக்குறை வரவே இல்லை. அந்த தேவன் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கொஞ்ச கலையத்தில் இருக்கிற மாவை கர்த்தர் ஆசீர்வதித்த உடனே அந்த மாவு அப்படியே நிரம்பி வழி, அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் பொங்கி வழிய பண்ணுகிறவர், நிரம்பி வழிய பண்ணுகிறவர். உன்னதத்திலிருந்து அனுப்புகிற ஆவி கூட நமக்கு நிரம்பி வழிய பண்ணுகிறவர். சீடர்கள் எல்லாம் திடீர்னு பல பாஷைகளை பேசினார்கள். அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு ஆண்டவரை ஆராதிச்சாங்க. அவங்க பேசுகிற பாஷையை கேட்டு மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்? அப்ப என்ன நடந்துருச்சு? என்ன நடந்துருச்சு? அந்த பெந்தேகோஸ்தே நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு குடம் இருக்குது. குடம் தான் மனுஷன் வச்சுக்கோங்களேன். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இப்போ இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது இந்த சரீரம் அதுல என்ன பண்ணல? அந்த சரீரம் தாங்கல. மேல் வீட்டறையிலே கூடியிருந்த அந்த மனுஷங்க, அது ஒரு குடம்னு வச்சுக்கோங்க. உன்னதத்திலிருந்து ஆவியானவர் இப்போ ஊற்றுறாரு. ஊற்றும் போது இந்த குடம் என்ன பண்ணல? பத்துல. இந்த குடம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் அவங்களுக்கு அடக்க முடியாத அளவிற்கு அவர்கள் பற்பல பாஷைகளை பேசி நல்ல கை தட்டி. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கும் போது நிறைய நேரத்தில் நம்முடைய சரீரம் பலவீனமா இருக்குல்ல, நம்ம அது அவருடைய ஆவியை கட்டுப்படுத்துற அளவுக்கு நமக்கு பலன் இல்லை. அதனால தான் நம்ம அறியாம நிறைய பேர் கண்ட்ரோல் பாடியாம கை தட்டுறாங்க, குதிக்கிறாங்க, ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. அதெல்லாம் அதனால தான் வருகிறது. நம்முடைய சரீரம் தாங்கக்கூடிய அளவுக்கு, அவருடைய பிரசன்னத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்போ இதுல நம்ம அறிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படும் போது கூட எதை வச்சு ஊற்றுறதில்லைன்னா, இந்த பாத்திரத்தினுடைய அளவை வச்சு ஊற்றுறதில்லை. பாத்திரத்தினுடைய அளவை வச்சு ஊற்றுறதில்லை. அவர் ஊற்றுகிறார். அந்த பாத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வந்து எத்தனை பேரை வச்சாரு? ஆதாம் ஏவாள் அப்படின்ற 2 பேரை வச்சாரு. ஆனால் 2 பேருக்கு ஆண்டவர் எத்தனை ஆறுகளை கட்டளையிட்டார்? 4 ஆறுகளை கர்த்தர் கட்டளையிட்டார். அவ்வளவு பழங்களை ஆண்டவர் கட்டளையிட்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ணுகிற ஆண்டவர். எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சிருச்சு? கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். தேங்கின நிலைமைகளை கர்த்தர் மாற்ற போறார். கர்த்தர் மாற்ற போறாரு. நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த நிலைமையில நான் இருக்கக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஒருவேளை தேங்கி போய் ஒரு இடத்துல கிடக்கலாம், கட்டப்பட்டு ஒரு இடத்துல கிடக்கலாம். 2-3 வருஷமே நீங்கள் பயனற்றவர்களாக இருக்கலாம், நீங்கள் பயன்படுத்தப்படாதவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விரக்தியின் மூலமாக, ஏதோ ஒரு அவமானத்தின் மூலமாக, ஏதோ ஒரு கஷ்டத்தின் மூலமாய் அப்படியே உங்களுடைய காரியங்கள் கட்டப்பட்டு ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் அவருடைய ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். அந்த மகிமை உங்கள் மேல ஊற்றப்பட போகிறது. நிரம்பி வழிய போகிறீர்கள். கர்த்தர் இங்கிருந்து உங்களை பயனுள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் எடுக்க போகிறார். உங்களை கர்த்தர் மறுபடியும் கொண்டு போக போகிறார். கர்த்தர் இங்கிருந்து கர்த்தர் அநேகருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்ற போறாரு. எல்லாரும் முழு பலத்தோடு எஸ், கர்த்தர் யாரோடு நேரடியாய் கர்த்தர் பேசுகிறார். இல்ல, நீ கட்டப்பட்டு கிடக்க வேண்டிய ஆள் கிடையாது. ஆமே, நீ கட்டப்பட்டு இருக்க வேண்டிய நபர் கிடையாது. ஓ ஹல்லேலூயா. ஒரு கழுதை வழி அருகே கட்ட
கட்டப்பட்டு கிடக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கழுதை கட்டப்பட வேண்டிய கழுதை அல்ல, இந்த கழுதை அவிழ்த்து விட வேண்டிய கழுதை. இந்த கழுதை ராஜாதி ராஜா ஏறி போக வேண்டிய கூடிய கழுதை இந்த இடத்திலே கட்டப்பட்டு கிடப்பதற்கு ஆமென் ஆண்டவர் அனுமதிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கர்த்தர் எழுப்பி விடுகிறார். இல்லை, அப்படிதான் இருக்கும், இந்த உலகம் அப்படி இருக்கும், சூழ்நிலை அப்படி இருக்கும். ஆனா ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தேங்கின நிலைமைக்கு வந்துடவே கூடாது. நான் வற்றாத நீரூற்றை போல இருப்பேன். பொங்கி வழிகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். நான் விசுவாசிக்கிறேன். யார் அப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படட்டும். உங்க பிள்ளைங்க மேல ஊற்றப்படணும். வீட்டில் கட்டப்பட்டு கிடக்கிற அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அந்த கணவனாருக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அந்த மனைவிக்கு அந்த அற்புதம் நடக்கட்டும். சூழ்நிலை நிமித்தமாய், அவமானத்தின் நிமித்தமாய், மன வருத்தத்தின் நிமித்தமாய் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா.